புனர்பூசம் இருந்தாங்கன்னா இவங்க வந்து இப்ப இவங்க சொன்னாங்களே மல்டிப்ளே, அவங்க வந்து என்னன்னா இப்ப ராமர் எடுத்துக்கோங்களேன். ராமர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து காமிச்சதுதான். ஆனா அவரை சுத்தி நிறைய பெண்கள் ஆசைப்பட்டிருப்பாங்க. புராணம் சொல்லுதா இல்ல புனர்பூசத்துக்குள்ள விஷயமே அதுதான். சுக்கிரன் தான் நடக்கும். ஆமா, அவர் வந்து அழகான தோற்றமுடையவராக இருப்பாங்க, ஆணோ பெண்ணாக இருந்தால் கூட. ஆனால் இவங்க வந்து என்னன்னா அட்ராக்டிவாக இருப்பாங்க. இவர் சும்மா இருந்தாலும் சூப்பனைக்கு வந்து இங்க வம்பு இழுத்தார். சரி, சூப்பனைக்கு வம்பு இழுத்து நான் மாட்டேன் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க கவரப்பட்டார். அப்பவும் என்ன, இங்க வந்து சந்தேகத்தின் தன்மை அதிகரிக்கும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ நல்லா இருப்பாரு, ஆனா ஒரு மனைவி கணவன் மனைவி தப்பு பண்ணியிருப்பாரு, பண்ணிருக்க மாட்டாங்க, வாய்ப்புகள் இருக்கு. பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது. வாய்ப்புகள் ஏன்னா இருக்கிற இடம் வந்து அப்படி மிதுனத்தில் இருக்குது. மிதுனம் வந்து தொடுதல் ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் தொட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கறது பிடிக்கும். அப்பங்கும் போது அந்த மிதுனத்தில் இருக்கும் அந்த ராசிகள். இதே இது புனர்பூசம் கடகராசியில இருக்கிற புனர்பூசம் தொடுதலுக்குள்ளது கிடையாது. அது வந்து நம்மளுக்கு தொடுதலுக்கான உறவை மேம்படுத்த தோன்றக்கூடிய புனர்பூசமாக இருக்கும், கடக புனர்பூசம். ஆனால் இந்த புனர்பூசம் வந்து தொடுதலுக்குள்ள புனர்பூசமாக இருப்பதனால் இங்க வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருந்தால், மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு சந்தேக பார்வைகள், ஆப்போசிட் பார்ட்னர் வந்து உங்களை சந்தேக பார்வைகள் தீண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ இவ்வளவு என்னை சந்தேக பார்த்துக்கிட்டே இருக்கேல, நான் தப்பு பண்ண ஒண்ணும் தப்பு இல்லையே. இதுல விதிவிலக்கு இருக்காமா? ஒருவேளை புனர்பூசம் மிதுனத்துல இருக்காரு சுக்கிரன், விதிவிலக்கு இருக்காங்க? விதிவிலக்கு பாரம்பரியம்னா கொடுக்கலாம். நான் ஃபுல்லா கொடுக்கிறது நாடி ஜோதிடத்தில் கிரக சேர்க்கைகள். கிரக சேர்க்கைக்கு விதிவிலக்கு விட பரிகாரங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்துல வந்து ஆணோ பெண்ணோ மிதுனத்துல சுக்கிரன் இருக்காரு, 3 நட்சத்திரம் இருக்குது, ஏதோ இருக்காரு, அவளை என்ன பரிகாரம்னா சிம்பிள் திருமணம் தான். ஆமா, சிம்பிள் திருமணம். எனக்கு முக்கியமான அந்த பரிகாரம் இப்ப செவ்வாயில இருந்தா நான் என்ன சொல்வேன்னா, பேசாம முருகர் கோயில், திருச்செந்தூர் முருகருக்கு போங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த இது வந்து நீர்நிலையில் இருக்கிற கடகராசியை குறிப்பதனால் அந்த குடும்ப வாழ்க்கை, மிதுனத்தில் உள்ள குடும்ப வாழ்க்கை சந்திரன் இருக்கிற இடம் மிதுனம் இங்க இருக்கிறனால முருகர் கோயில், மிருகசீரிடம்னா முருகர் கோயிலுக்கு போங்க. எங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போய் பால் குடம் எடுங்க.